ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா, குழந்தைகளுடைய கல்வி உதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அது என்ன திட்டம், எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி தொடர்பான உதவிகளை பெற டிசம்பர் 31க்குள்ளே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர் உதவி கமிஷனர் அறிவிச்சிருக்காங்க. தொழிலாளர்களுடைய குழந்தைகளின் கல்வி மேம்பாட்டுக்கு அரசாங்கத்தின் சார்பில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டுக்கான தொழிலாளர் நல நிதியை 2025ஆம் ஆண்டு ஜனவரி 31க்குள்ளே செலுத்த வேண்டும். தொழிலாளர் நல நிதியை செலுத்தும் தொழிலாளர்கள் மற்றும் அவரை சார்ந்தவர்களுக்கு வாரியம் வாயிலாக பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சிட்ருக்காங்க. அதாவது ப்ரீகேஜி முதல் பட்ட மேற்படிப்பு வரை பயிலும் தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் முதல் 12,000 ரூபாய் வரை கல்வி உதவித்தொகையை வழங்கிட்டு இருக்காங்க. புத்தகம் வாங்க உதவித்தொகையும் இதில் வழங்கிட்டு இருக்காங்க. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புகளில் பொது தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறுவோருக்கும் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்துக்கும் தொழிலாளர்களுடைய குழந்தைகள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல்வி உதவித்தொகை பெற தொழிலாளர்களுடைய மொத்த ஊதியம் டிஏ உட்பட 35,000க்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத ஏதாவது ரூல்ஸாக சொல்லியிருக்காங்க. தொழிலாளர் உதவி கமிஷனர் மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கல்வி தொடர்பான உதவிகளை பெற வரக்கூடிய 31/12/2024 தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவங்களை தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரிய அலுவலகத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா www.lwb.tn.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பத்தை நீங்கள் டவுன்லோட் செஞ்சதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய அனைத்து டாக்குமெண்ட்டும் வச்சுட்டு செயலாளர் தமிழ்நாடு தொழிலாளர் நலவாரியம் சென்னை 6 என்ற முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருக்காங்க. அரசனுடைய இந்த திட்டத்தில் தொழிலாளர்கள் விண்ணப்பித்து உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகையை பெற்றுக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.